ஆசிரியமாக திருமங்க மன்னனுடைய பாசுரம் காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திருத்தலம் சீர்காழி என்று இன்னைக்கு சொல்லுகிறோமே, அங்கே தாடாளனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஆக அவனை பற்றி தெரிவிக்கிறார். ஒரு குறளாய், குறள் என்னாலே சிறியது என்பது அர்த்தம். திருக்குறள் திருக்குறள் என்ன அதனால் தானே கொண்டாடுகிறோம். ரொம்ப சின்னதானாலும் கீர்த்தி ரொம்ப பெரியது, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி எதற்கு பெரியதோ அதனை குறள் என்று நாமும் சொல்லுகிறோம். ஆக ஒரு குறளாய் சின்ன குறளாக வந்தவன் மூவடி நானிலம் வேண்டி என மூவடி மண் எம்பெருமான் கேட்டு பெற்றான். ஆக ஆண்டாள் நாச்சியார் சிந்தித்து பார்த்தாள், மூவடிக்கு 3 இடங்களிலே பாட வேண்டியது என்று தீர்மானித்து கொண்டாளாம். அப்படி பாடுகிற காலத்திலேயும் ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தம சப்தத்தாலே ஒருத்தனை ஆண்டாள் அழைக்கிறாள் என்னால் அது எம்பெருமான் திருவிக்கிரமனைத்தான் கொண்டாடுகிறாள். இந்த அவதாரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சாதாரணமாக 5 காரியங்களை எம்பெருமான் பண்ணுகிறான். இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தல், உலகையெல்லாம் நன்கு ரட்சித்தல், சம்ஹார காலத்திலே அழித்தல், இதற்கு மேலே அவதார காலங்களிலே அனுகிரகங்களை செய்தல், நிகிரகங்களை செய்தல் என 5 காரியங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அடியன் அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஆக உலகத்தை எல்லாம் படைத்தது அவன். காரணந்து தியேயா என்று உபனிஷத்து சொல்லும். காரணப்பொருள் எவனோ அவனையே எப்பொழுதும் சிந்தித்திருக்க வேண்டும். நம்மையெல்லாம் படைத்தவன் ஒருவன் உண்டு, அவனைத்தானே பரம்பொருள் என்று நாமும் சொல்லுகிறோம். பரோமாசியேதி பரமஹா என்று சொல்லுவார்கள். பரமஹா பெருமானுக்கே பரமன் என்று திருநாமம். பரமன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எவனை காட்டிலும் இன்னொருத்தன் மேலானவன் என்று எவன் இல்லையோ, ஒருவனை காட்டிலும் மேலானவன் இன்னொருத்தன் இல்லை என்று எவனை பார்த்து நாம் சொல்ல முடியுமோ அவனுக்கு பரமன் என்று பெயர். ஆக எம்பெருமான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், நன்கு ரட்சிக்கிறான், சம்ஹார காலத்திலே அழிக்கிறான், பிரளய காலத்திலே அழிக்கிறான். பரமசிவனுக்கு அந்தர்யாமியாய் நின்று பெருமான் இந்த காரியத்தை பண்ணுகிறான். ஆக இந்த 3 தொழில்கள் பார்த்து விட்டோம். அவதாரம் பண்ணுகிற பொழுது அனுகிரகம், தன் அடியார்களை ரட்சிக்கை, தன்னுடைய விரோதிகள் தன் அடியார்களது விரோதிகளை தொலைத்தல், இது நிகிரக காரியம் என்று சொல்லப்படும். ஆக நீங்கள் எந்த அவதாரம் எடுத்துக்கொண்டாலும் அதில் அனுகிரகமும் இருக்கும், நிகிரகமும் இருக்கும். தன் அடியார்களை ரட்சித்த சரித்திரமும் இருக்கும், அவர்களது விரோதிகளை தொலைத்த சரித்திரமும் இருக்கும். ஆனால் ஒரு அவதாரம் சிறப்பான அவதாரம். வாமன அவதாரத்துக்கு என்ன சிறப்பு என்னால் இதில் அனுகிரகம் மட்டுமே உண்டு, நிகிரகம் என்பது கிடையவே கிடையாது. எம்பெருமான் யாரையும் அழித்ததாக வாமனாவதாரத்திலே சரித்திரமே இல்லை, யாரையும் கொன்றதாக புராணம் இல்லை. ஆக அனுகிரகம் மட்டுமே இந்த அவதாரத்திலே உண்டு, அதனாலே சிறந்தது. இன்னொரு வேடிக்கையான சரித்திரம் உண்டு. வைகுந்தத்தில் நின்னும் பெருமான் புறப்பட்டானாம். அழகிமணமாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், எம்பெருமான் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறான். முதலிலே வைகுண்டத்தில் இருக்கிறார், அங்கிருந்து திருப்பார்கடலிலே வந்து சயனிக்கிறார். திருப்பார்கடலில் நின்னும் புறப்பட்டு அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறார். இதை நினைவிலே கொள்ளுங்கள். எப்பொழுது வரைக்கும் தேவர்கள் வந்து தங்களை ரட்சிக்க வேண்டும், காக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்தே இறைஞ்சுவதில்லையோ அப்பொழுது வரைக்கும் பகவான் ஒரு பனிப்பட்ட மூங்கில் போலே கிடக்கிறானாம். பனிப்பட்ட மூங்கில் அது அப்படியே தானும் ஒரு மூலையிலே கிடக்குமா போலே எதற்கும் பயன்படாத தன்மையோடே பகவானும் அப்படித்தான் படுத்திருக்கிறானாம். அதை ஆர்த்தநாதம் கேட்டு விட்டான் என்னால் அதேனு ரட்சிக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டு ஓடி வந்தால் அடுத்த கணம் சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போலே தானு எழுந்து விடுகிறான். ரொம்ப ஆச்சரியத்தோடே புறப்படுகிறான் எம்பெருமான். ஆக ஓங்கி உலகளந்த உத்தமன், பிரம்மச்சாரி அவதாரம் பெருமான் பண்ணின அவதாரம். அவதாரத்துக்காக புறப்படுகிறான். ஸ்ரீ மகாலட்சுமி எப்பொழுது பகவான் பிறந்தாலும் தானும் பிறப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பயம், இவர் தனியாக போனார் என்னால் எல்லாரையும் தண்டிக்க மட்டுமே செய்வர். என்னென்னால் நாம் எல்லாம் ரொம்ப பாப்பத்தை செய்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பாப்பங்களை பார்த்து பொறுப்பதென்பது எம்பெருமானாலே நடவாத காரியமாக இருக்கிறது. ஆகவே யாரை பார்த்தாலும் தண்டிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறானாம். பிராட்டி யோசித்து பார்த்தாள், இவர் போய் பிறப்பதே எல்லாரையும் ரட்சிப்பதற்கு, ஆனால் இவர் தனியாக போனார் என்னால் யாரையும் ரட்சிப்பதே கிடையாது, அத்தனை பேரையும் சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். சரி என்ன பண்ணலாம் என ஆராய்ந்தாள். தானும் உடன் பிறந்தாளன்னி எம்பெருமான் யாரையும் ரட்சிக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொண்டாள். பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், இவள் சந்நிதியாலே காகம் தலைப்பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். ராமாயணத்திலே பாருங்கள், ராவணன் பண்ணினது ரொம்ப பெரிய பாபம்தான், இல்லை என்ன யாரும் மறுக்கவில்லை. ஆனால் காக்காசுரனது பாப்பத்தோடு ஒப்பிட்டால் ராவணன் பண்ணினது பெரிய பாபமே கிடையாது.
காகாசுரன் நேராக பிராட்டியினுடைய திருமுலை தடங்களிலே அபராதத்தை பண்ணினான். ஒரு காக்கையினுடைய வடிவத்தை, இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் என்று பெயர், அசுர வேளையிலே பிறந்தவன், ஒரு காக்கையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய அலகாலே பிராட்டியினுடைய திருமுலை தடங்களை தான் கொத்த ஆரம்பித்தான். குருதி பெருகித்து சக்கரவர்த்தி திருமகன் கோபாவேஷத்தோடு எழுந்தார். கீழே கிடந்த ஒரு புல்லையே மந்திரமாக உச்சரித்து பாணமாக பிரயோகித்தார். த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா, மூவுலகமும் சுற்றி கடைசியிலே ராமன் திருவடிகளிலேயே விழுந்தான். வதார்ஹமபி காகுஸ்த கிருபையா பரியபாலயத்து, கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் ராமனாலே ரட்சிக்கப்பட்டான் என்று சரித்திரம். எப்படி ராமனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான்? ராமபாணம் பொய்யாகுமா? இதற்கு தான் பிள்ளலோகாச்சாரியர் பதில் சொல்லுகிறார். வேறொன்னுமில்லை, பக்கத்திலே பிராட்டி இருந்தாள். அவள் பக்கத்திலே இருந்தால் யாரையும் கொல்லுவதற்கு அனுமதிப்பதே கிடையாது. இந்த காக்கை கீழே விழுந்ததாம். விழுந்த பொழுது தன் பின்பகுதியை ராமனுக்கு காண்பித்து கொண்டு விழுந்தானாம். பிராட்டிக்கு மனசிலே பயம். விழுந்தது தான் விழுந்தான், தன்னுடைய முகத்தை பெருமான் திருவடிகளை பார்த்து விழுந்திருந்தால் சரணாகதி பண்ணுகிறான், கொல்லாதே என்று பரிந்து பேச இடம் உண்டு. இவர் இந்த பக்கம் பார்த்து இந்த காக்கம் விழுந்திருக்கிறதுனால் எதை பேசி எம்பெருமானை ரட்சிக்கச் சொல்ல, ஆகத்தானே தன்னுடைய திருக்கரத்தாலே மெல்ல காக்கையினுடைய கழுத்து பகுதியை திருப்பி பெருமான் திருவடிகளை பார்த்து வைத்து மேலே பிராட்டி சொல்லுகிறாள், பாருங்கள், சரணாகதி பண்ணுகிறது. சரணாகதி பண்ணினவனை தண்டிப்பதென்பது ஆகாது. உடனே எம்பெருமான் ரட்சித்து விட்டான். தான் எய்த பாணத்துக்கு ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கினான் என்பது சரித்திரம். இந்த அனுகிரகத்தை ராவணன் திறத்திலே பகவான் ஏன் செய்யவில்லை? அதற்குத்தான் பதில் சொல்லுகிறார். பிராட்டி சந்நிதி அந்த இடத்துல இல்லை. தாயார் எங்கோ அசோகவனத்திலே அமர்ந்திருந்தாள். யுத்த பூமியிலே பிராட்டி இருந்திருந்தால் ராவணனும் மாண்டிருக்க மாட்டான். பரமார்த்த ஸ்துதி என்ன ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் உண்டு. வேதாந்த தேசிகனார் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிற திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் விஷயமாக பாடிக் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். அவசியம் ஒரு தடவையேன்னு சேவிக்க வேண்டிய எம்பெருமான் விஜயராகவனாய் ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரேயே என்று கொண்டாடப்படும்படியான வைபவத்தோடே எழுந்தருளி இருக்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார், கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யாக ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்தியம் சச்சதர்மஸ்வதனன்ய சேவனீயா. எம்பெருமான் எப்பொழுதும் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறானாம். யாகம் பண்ண வேண்டுமென்னால் பக்கத்திலே மனைவி இருக்க வேண்டும். யாகம் பண்ணுகிற காலத்திலே பக்கத்திலே மனைவி நிற்கிறாளே, அந்த சமயத்திலே மட்டும்தான் அவளுக்கு பத்னி என்று பெயர். சாதாரணமாக ஆரேனும் ஒருத்தர் நம்முடைய இல்லாள் பக்கத்தில் இருக்கிற பொழுது இவள் யார் என்று நம்மிடத்தில் விசாரித்தால் உடனே நாம் நம்முடைய மனைவி என்று தமிழிலே சொல்லுகிறோம். தர்ம பத்னி என்று சொல்லுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். பாரியாள் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. இல்லாள் என்று ரொம்ப அழகான வார்த்தை தமிழிலே சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த வார்த்தை ஒரு உண்டு என்னால், ஒரு வார்த்தை உண்டென்னால் அது இல்லாள் என்கிற சப்தம். யாரும் கணவனை பார்த்து இல்லான் என்று சொல்லுவதில்லை. நன்கு கவனித்து பாருங்கள். இல்லான் என்னால் அர்த்தமே வேறு, எதுவும் இல்லாதவன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதை இல்லாள் கிருஹிணி என்ன சம்ஸ்கிருத சப்தம், அதை தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்தார்கள். ஆக இல்லாள், இல்லாள் என்னால் இல்லாதவள் என்கிற அர்த்தம் தராது. இல்லத்தை தனதாக கொண்டவள், இல்லத்தை நிர்வகிக்கும் அவள் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இத்தனை பெயர்கள் மனைவியை குறிப்பிட பல்வேறு பாஷைகளிலே உண்டு. பத்னி என்று சொல்ல வேண்டும் என்னால் எந்த தருணத்தில் சொல்ல வேண்டும் தெரியுமா? யாக காரியத்திலே பக்கத்திலே அவள் நிற்கிற பொழுது ஆரேனும் ஒருத்தர் இவள் யார் என்று கேட்டால் அந்த சமயத்திலே தான் பத்னி என்று அவளை சொல்ல வேண்டுமா என்று சாஸ்திரங்கள் கட்டளை இடுகின்றன. பத்னி திரேதா யஜன சமயே, ராமன் தானே தெரிவிக்கிறான், சீத்தை பிரிந்து போய் எங்கோ அமர்ந்திருக்கிறாளே, அவள் நான் யாக காரியங்கள் செய்கிற பொழுது நித்யாக்னிஹோத்ரி, பெருமான் அக்னிஹோத்ராதி காரியங்கள் எல்லாம் பண்ணுகிற பொழுது பக்கத்திலே பத்னியாக நிற்பாள் என்று சீத்தையை பத்னி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறான் எம்பெருமான். எனதுக்காக சொல்ல வந்தேன், வேதாந்த தேசிகன் பரமார்த்த ஸ்துதியிலே சொல்லுகிறார், நித்தியமும் விஜயராகவ பெருமாள் தான் ஒரு யாகம் பண்ணுகிறாராம். பக்கத்தில் மனைவி இருக்க வேண்டுமே என்னால் மரகதவல்லித்தாய் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறாள் அந்த திவ்யதேசத்திலே. ஆக இருவருமாக தாங்களும் செய்கிறார்கள். பிரயோஜனம் என்ன? எனதுக்காக யாகம் பண்ணப்படுகிறது? அதற்கு பதில் சொல்லுகிறார், ஆஸ்ரித சம்ரக்ஷணத்தையே பிரயோஜனமாக கொண்டு இந்த யாகம் நடத்தப்படுகிறது. அடியார்களை ரட்சிப்பது என்கிற விரதத்தை எம்பெருமான் அனுட்டிக்கிறான். உடனே ஒரு கேள்வி எழுந்தது, ஓஹோ, பக்கத்திலே பிராட்டி இல்லைனால் அனுகிரகிக்க மாட்டானோ? ஆமாம் என்கிறார் வேதாந்த தேசிகன். காஞ்சி பிரதிபாதி பயங்கர மண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். வாலி வதம் ரொம்பவே பிரசித்தம். இன்னைக்கும் ராமனிடத்திலே ஒரு குற்றச்சாட்டு பிரபலமாக உண்டு என்னால் வாலி வதம் ராமன் செய்திருக்க கூடாது, மறைந்து அடித்தது தவறு. இதற்கு வாலிக்கு சமாதானம் ஏற்பட்டு விட்டது.
ராமன் உடனே வாலிக்கு பல்வேறு சமாதானங்கள் சொல்லுகிறான். கொன்றது தவறில்லை என்று உணர்த்துகிறான். வாலியே இசைந்து விட்டான். இன்றளவு நாம் இசைவதற்கு இன்னமும் தயாராகவில்லை. ஆக யாரை கொன்றானோ அவர் இசைந்து விட்டார், நமக்கு இன்னமும் இசைவு பிறக்கவில்லை. அந்த சமயத்திலே கம்ப நாட்டாழ்வார் ரொம்ப அழகான ஒரு பாசுரத்தை வாலியின் வாயிலாகத்தானும் வெளியிடுகிறார். வாலி சொல்லுவதாக அமைத்திருக்கிறார். தன்னுடைய மார்பிலே எய்யப்பட்டிருக்கிற அந்த பாணத்தை தானும் பார்க்கிறான். வாலி பார்த்தவன் அதிலே ராமநாமம் பொறித்திருக்க கண்டு ரொம்ப ஆவேசம், ரொம்ப கோபம், மனசிலே வருத்தம் எல்லாம் ஏற்பட்டது. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறான். ராமனுக்கு யுத்தத்தில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யாரோட எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் எல்லா சாஸ்திரமும் தெரியும். நிராயுத பாணியை அடிக்கக்கூடாது என்பதும் மறைந்திருந்து கொல்லக்கூடாது என்கிற தர்மமும் ராமனுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் என் மேலே இந்த அம்பைத்தானு எய்திருக்கிறான் என்னால் அதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும்? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் தெரிவிக்கிறான், கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்தெழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்னோ ஆவியை சனகன் பெத்த அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. ஹே ராமா, உனக்கு எல்லா தர்மமும் நன்றாகத்தான் தெரியும். இருந்தாலும் இந்த தப்பு காரியத்தை நீ செய்திருக்கிறாயே, இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பிராட்டியை பிரிந்த பிற்பாடு உனக்கு புத்தி பேதலித்து போய் விட்டது. எப்பொழுது பிராட்டியை பிரிந்தாயோ அந்த கணமே உனக்கு புத்தி பேதலித்து விட்டது. அந்த கணமே நீ எல்லாவற்றையும் மறந்து விட்டாய். ஆக அவளை பிரிந்த பிற்பாடு பைத்தியம் பிடித்தவனாகத்தான் என் மேலே நீ பாணத்தை எய்திருக்கிறாய். ஆக பக்கத்தில் பிராட்டி இருந்தால் ரட்சிக்கிறான், பிராட்டி இல்லை என்னால் எம்பெருமான் ரட்சிப்பதில்லை. மீண்டும் வாமனாவதாரத்துக்கு கட்டத்துக்கு நாம் போக வேண்டும். பகவான் புறப்படுகிறான். மகாபலியினுடைய யாகத்தை தான் அந்த இடத்துக்கு சென்று அஸ்வமேத யாகத்தை கட்டி தனக்கு வேண்டிய பலனை கேட்க வேண்டும் என்று போகிறான். பிராட்டி உடன் புறப்பட்டாள். நானும் கூட வருவேன். ஏன் தெரியுமா? ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷான பாயினி. அவன் ராகவனாக பிறந்தால் தான் சீதையாக பிறக்கிறாள், அவன் கண்ணனாக பிறந்தால் தான் ருக்மிணியாக பிறக்கிறாள். வருவேன் என்று புறப்பட்டாள். பகவான் பார்த்தான், இது பிரம்மச்சாரி அவதாரம். நான் போய் பிறப்பது ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு மாணவனாக பிறந்திருக்கிறேன். இந்த உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணுகிறோமே, இன்றைக்கி என்னமோ எல்லாரும் கூப்பிட்டால் நாமும் போகிறோம், கையில் அக்ஷதையெல்லாம் கொடுத்தால் தூவுகிறோம். ஆனால் என்னத்துக்காக உபநயன சம்ஸ்காரம் என்று பெரும்பாலும் யாரும் அறிந்திருப்பதில்லை. இது எதற்காக செய்யப்படுகிறது, இதனுடைய மர்மம் என்ன, இதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். உபநயனம் என்னால் குருகுல வாசத்துக்காக ஒரு ஆச்சாரியனிடத்தில் அனுப்பி வைக்கை என்கிற சம்ஸ்காரம். இது வேதாத்தியனத்துக்கு அந்த பிள்ளை தகுதி படைக்கிறான். கர்ப்பாஷ்டமத்தில் உபநயன சம்ஸ்காரம் நடக்க வேணும். 7 வயசில் போட வேண்டும், 11 வயசுக்குள்ளாக போட வேணும், அல்லது அதிகபட்சம் 16 வயசுக்குள்ளாக போட வேண்டும். உடனே நமக்கு அடுத்தது 23 வயசு 24 வயசெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதா என்னால் 16க்கு மேலே நீர் போட்டாலும் ஒன்று போடாவிட்டாலும் ஒன்று, அவ்வளவுதான் சாஸ்திரம் சொன்னது. இன்றைக்கி பல பேர் கல்யாணத்துக்கு முந்தின நாளெல்லாம் வைத்துக் கொள்ளுகிறார்களே. ஆக சாஸ்திரம் அதற்கெல்லாம் இசைவே தெரிவிக்கவில்லை. 16 வயதிற்குள்ள, அதுவே ரொம்ப அதிகம். 16 வயசுக்குள்ளாக என்னது போனால் போகட்டும் என்று சொல்லப்பட்டது. ஆக 7 வயசுக்கு உபநயனம் போடுதல் என்பது ரொம்ப முக்கியம். உபநயனம் செய்வித்தல். ஆக படிப்பதற்காக கொண்டு போய் மாணி மாணி என்று அவனை அழைப்பார்கள். மாணி என்னால் மாணவனே, படிப்பதற்காக வந்தவனே என்பது அர்த்தம். ஆக ஒரு குருகுல வாசத்தில் கொண்டு விட்டு ஒரு குருவினிடத்தில் அந்த பிள்ளையை ஒப்படைத்து மேலே படிப்பதற்கு வேதாத்தியனத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த பிள்ளை ஒரு வஸ்திரம்தான் தான் உடுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதமான போக வஸ்துக்களும் அந்த பிள்ளைக்குன்னு ஆகவே ஆகாது. நீங்கள் பார்த்திருக்கலாம், பிரம்மச்சாரி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கோஷ்டியிலே சந்தனம் கொடுக்கப்படுகிறதுனால் கை கூப்புவர்கள். அதை கிரகஸ்தர்கள் என்னால் வாங்கி தன்னுடைய மார்பிலே பூசிக்கொள்ளுவதென்பது உண்டு. ஏன் பிரம்மச்சாரிக்கு சந்தனம் ஆகாதா என்னால் எந்த போக பொருளும் அவருக்கு ஆகாது. தலகாணி கூடாது, கீழே படுத்துக்கொள்வதற்கென்று எதையும் விரித்து கொள்ளுதல் என்பது கூடாது. எத்தனையோ நியமங்கள் எல்லாம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, உபநயனம் நடக்கிறது. அதுவும் உபநயனம் என்பது அந்த நாளில் எவ்வளவு சுலபமாக நடத்தப்பட வேண்டும், அது எந்த அளவுக்கு நடத்தப்பட வேண்டும் என்னெல்லாம் சில கட்டுக்கோப்புகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி பலவற்றை நாமும் தளர்த்து விட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சந்தோஷம், எங்கெங்கோ இருக்கிற உறவினர்களை கண்டு கழிக்க, அவர்களோடு பேசி மகிழ, அவர்களுக்கு நாமும் உபசரிப்பெல்லாம் பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இந்த விழாக்கள் அமைந்து விட்டன. அந்த அளவுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. எல்லா உறவினர்களையும் பார்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோமே, அந்த அளவுக்கு லாபம். என்னத்துக்காக சொல்ல வந்தேன்? 4 நிலைகள் உண்டு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், மேலே வானப்பிரஸ்தம், சந்நியாசி என்று சொல்லுகிறோமே, சந்நியாசாசிரமம், துரியாசிரமம் என்று சொல்லுவார்கள். துரியாசிரமம் என்னால் கடைசி ஆசிரமம், கடைசி நிலை என்பது அர்த்தம். அதில் முதல் படிக்கட்டு இந்த பிரம்மச்சாரி என்கிற தகுதியை அவன் படைக்கிறான். உபநயன சம்ஸ்காரத்திலே தான் கிடைக்கிறது. ஆக எம்பெருமான் புறப்படுகிறான். மேலே இருந்து பிராட்டி கூட வந்தால்
தான் கிரகஸ்தன் என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். கிரகஸ்தன் என்பது தெரிந்துவிட்டால் பிரம்மச்சாரியாக பிறப்பதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே பகவான் தடுத்தான். நீர் பிறக்க வேண்டாம், நீர் இங்கேயே வைகுண்டத்திலே சௌக்கியமாக இரும். இது ராமாவதாரத்தைப் போல கிருஷ்ணாவதாரத்தைப் போல பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய அவதாரம் இல்லை. நான் சீக்கிரத்திலே திரும்பி வந்து விடுவேன், போய் இந்திரனை ரட்சித்து கொடுத்து விட்டு திரும்ப வந்து விடுவேன். பிராட்டி ஒரே கேள்வி கேட்டால், உமக்கு ஏதேனும் ஞாபகம் இருக்கிறதா? நீர் நல்ல ஸ்திதியில் இருந்து கொண்டு தான் பேசுகிறீரா? அடியேன் வராமல் என்றைக்கு நீர் நல்லதை செய்திருக்கிறீர் நினைவிலே கொள்ளும். நான் வராமல் நீர் என்னைக்குமே நல்லதை பண்ணினதே கிடையாது. ஒரு பகவத்கீதையிலே கோபாவேஷத்தோடு எம்பெருமான் பேசுகிறான். தானகம் த்விஷதா குரூரான் சன்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு. என்னை துவேஷிப்பவர்களை நான் கீழே தள்ளுகிறேன், அதுவும் மீண்டும் மீண்டும் அசுரப்பிறப்பிலே தள்ளுகிறேன். என்னாலும் மனித பிறவி எடுக்க முடியாத அளவுக்கு கீழே தள்ளுகிறேன். இதெல்லாம் பெருமானுடைய பகவத்கீதா வாக்கியங்கள். ஆக உன்னிடத்தில் யாரேனும் ஒரு